ஹாய், வெல்கம் டு ரத்னா ஆர்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து தாராவோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி தேட்டரில் வந்து அவளுக்கு ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், ஃப்ளைட் ட்ராவல் பற்றி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அழுதுருக்கிறா. ஸோ பஸ்ஸில் எப்படின்னா, பஸ்ஸுலேயும் அப்படி தான் 3 months இருக்கிறப்போ சொந்த ஊருக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறப்போ எனக்கு இப்போ சீட் கிடைக்கல. அப்போ இன்னொரு லேடி வந்து இவளை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த டச் மாறினோடனே அம்மாட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட போனோடனே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ட்ரெயினில் ஒரு 5 months பேபியாக இருக்கிறப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு பிளேஸ் மாறுதுங்கிறத வந்து அவளுக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சுட்டு அந்த இடம் மாறுதுங்கன்னோடனே அழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு க்ரையிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போட்டிங் வந்து எப்படின்னா, இந்த கல்கத்தாவில் இருக்கிறப்போ ஹூக்லி ரிவரில் வந்து நம்ம போட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, போகலான்னு லைனில் க்ளோஸ்டாக இருந்தது. அது வரைக்கும் அவள் ஒழுங்காக வந்துட்டு இருந்தா. அந்த ரிவரில் அப்போ தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே பயந்து போட்டில் வரமாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டா. ஸோ நாங்கள் ஹவுரா பாலம் வழியாக தான் கார் மூலமாக வந்து கல்கத்தா சிட்டியை சுற்றி பார்க்க போனோம். இன்னொன்று ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஹவுரா பாலம் வழியாக தான் போக வேண்டியது இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து கன்னியாகுமரி போட்டிங், அந்த ஹூக்லி ரிவர் இதிலெல்லாம் அவளுக்கு பண்ணாமல் இந்த முக்குடல் மாதிரி சின்ன சின்ன ஆறில் சின்ன இதில் ட்ரைனிங் பண்ணியிருந்தால் மேபி அவளுக்கு தண்ணியில் பயம் வந்து சின்ன வயசுலேயே வந்து வந்திருக்காது. அந்த ஸ்விம்மிங் படிக்க எல்லாமே வசதியாக இருந்திருக்கும். நம்ம எடுத்தோடனே பெரிய லெவலில் போனதுனால அவளுக்கு பயம் வந்ததோ என்னமோ தெரியல. ஸோ இந்த 4 விஷயத்துலேயும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ங்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்து சக்ஸஸாக அமைஞ்சுது. பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அமைதியாக தான் இருந்தாள். பட் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நம்ம அதை தான் மைண்டுக்கு வரும். ஸோ தேட்டர் இப்போ சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. நானும் ஒரு 7 years வந்து மேரேஜுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவள் வளர்ந்து வர ஸ்டேஜிலலாம் படத்துக்கே போகலை. இப்போ தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இப்படி சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. நான் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஆகா, நம்ம எல்லா இடத்துலையுமே இவள் அழுதுருக்கா, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கான்னா, எனக்கு தேட்டரில் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ உள்ள சவுண்டு சிஸ்டம் தான் அப்போ தடவை படம் போகிறப்பவும் அதே சவுண்டு சிஸ்டம் தான் இருந்தது. ஸோ எங்கள் அப்பா வேறு சொன்னாங்க, இப்போலாம் சவுண்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எதுவுமே ஒரு நெகட்டிவாக யாராவது எதாவது சொல்லிட்டால் நம்ம ஐயோ வேண்டாம் அப்படின்றோம். ஸோ மோட்டிவேட் பண்ண கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அந்த இடத்துல தம்பி ஒய்ஃப் வந்து வாங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்கள் தம்பி வர்றாங்கல்ல, பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னப்போ தம்பி ஒய்ஃபும் தம்பியும் சொன்னான். அப்படி சப்போஸ் அவள் அழுதா அப்படின்னா நான் வந்து அவளை வெளியே வச்சு பார்த்துக்கிறேன். அப்போ அவளோட ஃபேவரெட்டு இது என்னென்னா காஃபி குடிப்பேன். ஏன்னா என்னை தவிர எல்லார்ட்டையும் காஃபி வேணும்னு சொல்லி வாங்கி கேட்டு குடிச்சிருவாள். ஸோ அவன் தம்பி சொன்னால் நான் அப்படி அவள் அழுதா நான் பார்த்துக்கிறேன், காஃபி வாங்கி கொடுத்து அவளை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க பெங்களூரில் வந்து ரஜினி சார் படத்தை பார்த்துட்டாங்க. சரி, அவங்க தம்பி ஒய்ஃப் சொன்னான், நீங்கள் ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்ன பிறகு நாங்கள் வந்து படத்துக்கு போனோம். அவ்வளோ ஆச்சரியம். அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளவு சைலண்ட்டாக உட்காந்து பார்த்தா. இன்டர்வலில் தான் அந்த டோர் திறக்கிறப்ப பின்னாடி திரும்பி அந்த வெளிச்சத்தை பார்த்தா. எப்பவும் கேட்குற காஃபி கேட்கல, எதுவும் கேட்கல, எந்த சேட்டையும் கிடையாது. ஒரு திரும்பவும் இன்டர்வலுக்கு அப்புறமும் படத்தை அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த படம் பார்க்குறப்போ. நான் வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா வந்து நான் அந்த மாதிரி தேட்டருக்கு போய் எனக்குன்னு ஒரு ஃப்ரீயான ஒரு லைஃப், ஒரு ஹாப்பியாக இருந்தது கிடையாது. ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து தம்பி ஒய்ஃபு கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் படம்னா கேட்கவே வேண்டாம். ஸோ வந்து அதுலேருந்து சூப்பர் ஸ்டார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், இப்படி எல்லாரோடைய படத்துக்கும் அப்படி அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத இந்த தடவை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து
சக்ஸஸாக இருக்குமா இல்லையாங்கிறதே நம்ம ட்ரை பண்ணாமலே இருக்கக்கூடாதுங்கிறத சொல்ல வர்றேன். ஸோ இப்போ படத்துக்கு போயிட்டு வந்து அதனால் அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீப்பிங் பாதிக்கப்படுது, இல்லை இப்போ இருக்கிற அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வந்து ஏதாவது பாதிக்கப்படுது, பயப்படுதாங்க அப்படின்னா தாரா விஷயத்தில் அவள் அப்படி அதில் சவுண்டுக்கு பயந்ததில்லை. ஆனால் அந்த தடவை படம் பார்க்குறப்போ குக்கர் சவுண்டுக்கு கூட இரிட்டேட் ஆவா. பட் அந்த தேட்டரில் எப்படி அவ்வளோ அமைதியாக இருந்தான்னு எனக்கே என்ன தெரியலை. ஸோ வந்து அந்த ஒரு பயம் வருது, இல்லை வந்து தூங்காமல் இருக்கிறாங்க அந்த படம் பார்த்துட்டு வந்து, அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக எப்படி இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அப்புறம் வந்து நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுறோம். அதே மாதிரி தான் அவளும் வந்து அடுத்த நாள் கிளாஸஸ் போனால் நார்மலாக போயிட்டுருந்தா. ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள ட்ரை பண்ணி பார்க்காமலே நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தடுத்து இதுவும் என்னோடய லைஃப்பில் தாரா கிட்ட நான் அடைஞ்ச சக்ஸஸ். நான் ஒவ்வொரு சக்ஸஸாக ஷேர் பண்ணிட்டு வரேன். படம் பார்க்குறது இதுவும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ் தான். ஒரு 2 hours 15 minutes இல்லை 2 hours 30 minutes பொறுமையாக படம் பார்க்குறது என்னையை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான். ஸோ நமக்குன்னு கொஞ்சம் லைஃப்பில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க வந்து சரியாயிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் நிச்சயம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பை, தேங்க்யூ வெரி மச். See you.